உயர்நீதிமன்றம் நியமித்த ஓய்வு பெற்ற நீதிபதியின் உதவியாளரை தாக்க முயற்சி. புகார் கொடுத்தும் 2 நாட்களாக நடவடிக்கை எடுக்காத காவல்துறை. போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்த தூத்துக்குடி சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்கள். ஓய்வு பெற்ற நீதிபதியின் உதவியாளருக்கே இந்த நிலையா? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தென் தமிழகத்தில் சிஎஸ்ஐ கிறிஸ்துவர்கள் அதிகமுள்ள தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்தில் பதவிக்காலம் முடிந்ததால் நேர்மையாக தேர்தல் நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜோதிமணியை நிர்வாகியாக நியமித்தது. அதையடுத்து அவரும் அவரது உதவியாளர் கருணாகரனும் தூத்துக்குடி திருமண்டல அலுவலகத்தில் அமர்ந்து நடவடிக்கைகள் பற்றி விசாரணை நடத்தி கொண்டிருந்தனர். அப்போது திருமண்டல அலுவலக கட்டடத்திற்கு என சுமார் 12 கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாக கணக்கு காட்டப்பட்டுள்ளதையும், அதே சமயம் ஒப்பந்ததாரர்கள் தங்களுக்கு பணம் வழங்கவில்லை என புகார் கொடுத்ததையும், அதையடுத்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மூலம் அதனை சரிபார்த்த போது சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பிற்கே கட்டடம் கட்டப்பட்டுள்ளதையும் கண்டறிந்தனர். இது பற்றி தெரிய வந்தவுடன் ஆயர் டேவிட் ராஜ் தலைமையில் ஆயர்கள் லிவிங்ஸ்டன், ஹாரிஸ், ராபின் கால்ட்வெல் மேல்நிலைப்பள்ளி அலுவலக உதவியாளர் ஸ்டாலின் மற்றும் 15 நபர்கள் ஆகியோர் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ஜோதிமணியையும் அவரது உதவியாளர் கருணாகரன் வந்த வாகனத்தையும் மறித்து தாக்க முயன்றதுடன் கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இது பற்றி கருணாகரன் தூத்துக்குடி உதவி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். சிஎஸ்ஐ குருவானவர்கள் இதுவரைக்கும் கையை வாங்கினாங்க, அடிச்சாங்க, கெட்ட வார்த்தை பேசுனாங்க, தன்னை விட மூத்த பெரிய ஆட்களை ஏழை ஓலைன்னு பேசுனாங்கன்னு அந்த சட்டத்திலே கிடையாது. ஐயர் தான், குருவானவர் தான், அதுக்குரிய தகுதியான இது அடிப்படையில் அந்த தம்பி இல்லை. அவன் கூட ஒரு 4 பேரை சேர்த்துக்கிட்டு அதை அந்த இதில் போய் மறித்து ஜட்ஜியே அடிக்க போன பிறகு அவங்களுக்கு என்னென்னா, இந்த ஜட்ஜி எலெக்ஷன் நடத்தினா நியாயமாக எலெக்ஷன் நடத்திடுவார். நியாயமாக எலெக்ஷன் நடத்தும் போது நம்மளால் வர முடியாது, எக்காரணம் கொண்டு வர முடியாது. ஏன்னா திருமண்டலம் பூரா இவங்க திருடுறாங்க, இவங்க கொள்ளையடிக்கிறாங்க. இல்லை பூரா அந்த வாட்ஸ்அப்பில் வந்துடுல, அங்கே ஒவ்வொருத்தருக்கிட்ட பேரம் பேசுகிறது, 50 லட்சம் தரணும், அங்கே கொடுக்கணும், இங்கே கொடுக்கணும் பேரம் பேசுகிறது, அது பூரா வாட்ஸ்அப்பில் வந்துடுது. அதனால் பகிரங்கமாக தெரியுது இவங்க பணம் வாங்குறது, அப்பாயின்மெண்ட்டுக்கெல்லாம் பணம் வாங்குறதுலாம் பகிரங்கமாக தெரியுது. ஆனால் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யவில்லை, குற்றவாளிகள் கைது செய்யப்படவும் இல்லை. இதற்கு கண்டனம் தெரிவித்து சிஎஸ்ஐ கிறிஸ்துவர்கள் ஆலோசனை நடத்தினர். அப்போது பேசிய ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் டேவிட் ராஜா, 5 மாதங்களாக நீதியரசர் தலைமையில் நிர்வாகம் நடைபெற்று வருகிறது என்றும், அவருடன் கன்னியாகுமரி பேராயர் செல்லையா பொறுப்பு பேராயராக செயல்பட்டு வருகிறார் என்றும் கூறினார். இவர்களை பணி செய்ய விடாமல் பழைய நிர்வாகிகள் குறுக்கிட்டு மிரட்டி வருகிறார்கள் என்றும், அவர்கள் செய்த தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்டு முறைகேடுகளுக்கு நடவடிக்கை எடுக்க நீதியரசர் முடிவு செய்துள்ளதுதான் இதற்கு காரணம் என்றும் தெரிவித்தார். ஏற்கனவே சுமார் 500 புகார்கள் பழைய நிர்வாகிகள் மீது ஆதாரப்பூர்வமாக கொடுத்தும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கூறினார். ஓய்வு பெற்ற ஒரு நீதியரசர் ஜோதிமணி அவர்கள் நிர்வாகஸ்தர்களாக இருந்து பணியாற்றி வருகிறார்கள். அவரோடு இணைந்து பேராயராக கன்னியாகுமரி பேராயர் அவர்கள், பொறுப்பு பேராயராக ஏஆர் செல்லையா அவர்கள் பணியாற்றி வருகிறார்கள். ஒவ்வொரு முறையும் அவர்கள் பணி செய்யும் பொழுது இந்த அநேகர் சேர்ந்து பழைய நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் அவர்களை பணி செய்ய விடாதபடிக்கு குறுக்கிட்டு மிரட்டி அவர்களை எப்படியாவது முடக்கிவிட வேண்டும் என்று சொல்லி செயல்பட்டு வந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். பேராயர் நீதியரசர் ஜோதிமணி அவர்கள், அவருடைய தனிச் செயலர் தாக்கப்படுகின்ற அளவுக்கு காரை மறித்து அவர்கள் வன்முறை ஈடேற்றிருக்கிறார்கள். அதற்கு காரணம் அவர்கள் மேல் அநேக குற்றச்சாட்டுகள் மனுவாக கிடைக்கப்பெற்றிருக்கிறது நீதியரசர் ஜோதிமணி அவர்களிடம். அதை விசாரித்து வருகிறார்கள். அதில் அநேக குற்றச்சாட்டுகள் உண்மை என்று இருக்கிறது போல தெரிகிற காரணத்தினால் தங்கள் மீது நடவடிக்கை வந்துவிடும் அப்படிங்கிறனால சட்டத்திற்கு உட்பட்டு நீதியரசர் நடவடிக்கை எடுத்துவிடக்கூடாது என்பதற்காக அவரை எப்படியாவது முடக்கி வெளியே அனுப்பிட வேண்டும் என்று சொல்லி
இவர்களெல்லாம் மிரட்டினார்கள். ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியின் நேர்முக உதவியாளருக்கே இந்நிலை என்றால் சாதாரண மக்களின் நிலை என்ன என அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சிறுபான்மையினரின் காவலர் என கூறிக்கொள்ளும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இவ்விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு குற்றவாளிகளை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும், தவறும் பட்சத்தில் சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்கள் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஊர்வலமாக சென்று மனு கொடுக்கும் போராட்டத்தை நடத்த உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். நீதிமன்ற தனி செயலர் கருணாகரன் அவர்கள் காவல்துறையில உதவி கண்காணிப்பாளர் தூத்துக்குடி நகர்ப்புறம் அவர்களிடத்திலே மனு செய்திருக்கிறார்கள். அது விசாரித்து வருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது உடனடியாக குற்றச்சாட்டுகள் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு வன்முறையில் ஈடுபட்டவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஆமாம் இருக்கு. அதில் பழைய பொருளாளர் இருக்கிறார், குருவானவர் டேவிட் ராஜ், அப்புறம் குருவானவர் லிவிங்ஸ்டன், குருவானவர் ஹாரிஸ், குருவானவர் ராபின், இன்னும் ஒரு 15 பேர் இருக்கிறார்கள். அதில் லே பீப்புளும் இருக்காங்க. அவங்க மேலே புகார் அளிக்கப்பட்டு இருக்கிறது. அதை உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல அனைத்து மக்களும் சேர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அல்லது காவல்துறை கண்காணிப்பு அலுவலகம் முன்பு நாங்கள் அவங்கள் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடக்க வேண்டிய ஒரு நிலை வரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.